ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைட் ஃப்ரம் ஆந்திரா ஒரு அட்டகாசமான ஒரு கார தொக்கு, காஞ்ச மிளகாயும் பேடிகை சில்லியும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இது வந்து இந்த ரெசிபி வந்து நீங்க 2 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், கெட்டு போகாது. ஹஸ்பண்டே வேலைக்கு போறீங்க, இல்ல எமர்ஜென்சியா வரீங்க, வீட்டுல வரும்போதே வெளியிலேருந்து ஒரு மாவு பாக்கெட் வாங்கினீங்களா, தோசையோ இட்லியோ போட்டிங்களா, இந்த தொக்கு உங்களுக்கு கை கொடுத்துரும். பெருசா ஒன்றும் சைட் டிஷ் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி கை கொடுக்கக்கூடிய ஒரு தொக்கு, அதே நேரத்தில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சாதத்து கூட கலந்து சாப்பிட முடியும். இப்படி ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சாதத்து கூடயும் கலந்து சாப்பிட முடியும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வைக்கிறேன். பேன் நல்லா சுடட்டும். நான் இந்த டிஷ் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன், நீங்களும் நல்லெண்ணெயிலே செய்யுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும், ஏன்னா அது ப்ரிசர்வேட்டிவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். மொரோட நம்ம பண்ண போகிற இந்த இது வந்து நீங்கள் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தான் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆயில் அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ண போகிறது இல்லை. அதில் ஆயில் கூட இருக்குன்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு, வெறும் கடுகு மட்டும் தாளிங்க, கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் சேர்க்காது. ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணிட்டேன். கடுகு நல்லா கிராக்கில் ஆட்டும். நான் வந்து ஒரு 5 பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண பூண்டை சேர்த்தேன். பூண்டு சேர்த்த கையோட கையில் கருவேப்பிலை இருக்கு. இப்ப இந்த பூண்டு ஸ்லைட்டா கலர் மாறட்டும். நம்மளோட பூண்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டா கலர் மாறுது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்தேன். இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க, நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்ல சிகப்பா மாறி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மல் நம்மளோட குண்டூர் மிளகா இது வந்து ஒரு 6 சேர்த்துருக்கேன். இந்த பேடிகை சில்லி வந்து ஒரு 6 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசினஸை பொறுத்த மட்டும் நான் வந்து கொஞ்சமாக செய்கிறேன். நீங்கள் பல்க்கு குவான்டிட்டிலையும் செய்யலாம். இது ஒரு 200 கிராம் காஞ்ச மிளகா, குண்டூர் மிளகா, 200 கிராம் பேடிகை சில்லி, அதுக்கு ஈக்குவலாக வெங்காயம் போட்டு கூட செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஸ்மால் குவான்டிட்டி தான் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு மிக்சர் ஜார் எடுத்துடுங்க. மிக்சர் ஜார் எடுத்துட்டு இந்த காம்பை கிள்ளிடுங்க. காம்பை கிள்ளிட்டு இந்த மிளகாயை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1 hour ஹாட் வாட்டரில் இருக்கு. அதே மாதிரி சிறு துண்டு புளி, அதையும் சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இது ரெண்டுமே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மிளகாயை பேடிகை சில்லி அப்படியே போட்டுருங்க. அதுக்கு ஒன்றும் பெருசாக காம்பு இருக்காது. நம்மளோட இந்த குண்டூர் மிளகாய் வந்து இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு சேர்த்துருங்க. இந்த தண்ணி இருக்கட்டும், தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இதுலேருந்து நான் இதுக்கு தேவையான புளி எடுத்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு இருக்கேன். புளி தண்ணியில் ஊற வச்ச புளி 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம இதை ஒரு கோர்ஸா அரைச்சிப்போம். அரைக்கும் போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை விட்டு எவ்வளோ வெண்ணெயை அரைக்க முடியுமோ அவ்வளோ வெண்ணெயை அரைக்கணும். நான் ஃபைனாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சது ரெடியாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் நான் கொஞ்சமாக ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறட்டும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும். நான் இதை அரைக்கிறதுக்கு நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டேன். தண்ணி ரொம்ப போட்டு சேர்க்காதீங்க, இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு அந்த ப்ரௌன் கலராக மாறி ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு நமக்கு அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல மிளகா, அதை சேர்த்துங்க. தண்ணி சேர்க்காதீங்க, கையாலேயே வடிச்சிடுங்க. அப்படி தேவைப்பட்டதுன்னா ஒரு அரை ஸ்பூன் தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் கொஞ்சமாக வெல்லம் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு காரத்தெல்லாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃப்ளேமை கொஞ்சம் லோ டு மீடியம் வச்சுட்டு இப்போ நம்ம விட்ட எண்ணெய் பரண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணு. இதில் ஸ்லைட்டாக மாய்ச்சர் இருக்கு, அந்த மாய்ச்சர் எல்லாம் போய் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு. நான் உப்பு செக் பண்ணிட்டேன், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. பாத்தீங்களா அந்த கலர், பாத்தீங்களா இந்த ரியல் ஆந்திரா. அந்த மாய்ச்சர் எதுவும் இல்லாம இருக்கட்டும், அப்பதான் அது வந்து ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு 2 மாசத்துக்கு இருக்கும். அதனால தண்ணி சத்து இல்லாம நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பரண்டு வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லாவே குக் பண்ணு. நம்மளோட ஆந்திரா கார சட்னி தயார். ஒரு அட்டகாசமான டிஷ். எப்படி இருக்கு பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், அல்டிமேட். தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா. நம்மளோட ஆந்திரா கார சட்னி தயார். ஆந்திரா ஸ்டைல்ல நம்ம செஞ்ச ஒரு கார சட்னி, ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நல்ல ஸ்பைசி விரும்புகிறவங்களுக்கு, காரமாக சாப்பிடணும் விரும்புகிறவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கும் சரி, சாப்பாட்டுக்கும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம லக்ஷ்மோஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகவும் பிகினர்ஸ் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshmojana.